இந்த வாழ்காந்தர் வானவர் ஆணினம் என்கின்ற தேவாரத்தில் ஆழ்க தீயது என்கின்ற பகுதியை பற்றி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஆழ்க தீயது என்று சொல்லப்பட்டது பரசமயங்களை சொல்லுகிறார்கள். அதாவது இறைவனுடைய நாமம் எங்கும் சூழ வேண்டும், பரசமயங்கள் ஆழ வேண்டும், சைவ சமயம் மேல் நோக்கி வர வேண்டும். ஆழ்ந்து போவதற்கும் இல்லாமல் போவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆழ்ந்து போகிறதுனா கீழே போயிட்டுதுன்னு அர்த்தம். அப்போ இல்லாமல் போயிடுமா? இருக்குது, இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ ஞானசம்பந்த பெருமானார் பரசமய கோளரி என்று பேசப்படுகிறார். அவர் சமணர்களுக்கு காலானை போல இருந்தவர் என்று பேசப்படுகிறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமான அவதாரத்தோடு அப்போனா சமணர்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கணுமா இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. அவருக்கு பிறகு சமணர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்போ கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானங்கோமனம் என்னும் சமணரால் பழிப்புடையவரோ நமக்கு அடிகளாகி அடிகளை என்று அந்த சமணர்களை பழித்து காண்பிக்கிறார்னு பார்க்கிறோம். அதனால் அவர்களெல்லாம் இருக்க வேண்டும். எதற்காகனா அப்போ தான் நாம் நம்ம சாமியை பற்றின சிந்தனையோடு இருப்போம். பரசமயம் ஆக்கிரமிப்பு ஆகும் பொழுது தான் நமக்கு நம்மளுடைய எவ்வளோ தூரம் நம்ம சுதந்திரமாக நம்ம சாமியை கும்பிட்டு கொண்டிருந்தோம் பல காலமாக என்பது தெரியும். அதனால தான் சூழ்வதாகிய பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மையில் உமை காண வந்தனம் என்று ஞானசம்பந்த பெருமானார் சொல்கிறார். மதுரைக்கு சென்ற ஞானசம்பந்த பெருமானாரை பார்ப்பதற்கு மங்கையர்க்கரசி அம்மையார் வந்து வாயிலே காத்திருக்கிறார். ஆலவாய் கோயிலுடைய வாயிலே காத்திருக்கிறார். அப்போது முதல்ல சாமி சென்று இறைவனை பார்த்து நீலமாமிடற்று ஆலவாயிலான்னு பதிகம் பாடிவிட்டு வருகிறார். வரும்பொழுது குலத்துறை நாயனார் துணைக்கிறார். அவங்க தான் வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசி அம்மையார் என்று காட்டுகிறார். அவங்க ஓடி வந்து பெருமானுடைய காலில் விழுந்து வணங்குகிறார்கள். அப்போ அவருடைய தோலை பற்றி தூக்குகிறார் ஞானசம்பந்த பெருமானார். மங்கையர்க்கரசி அம்மையாருடைய தோலை பற்றி தூக்குகிறார். தூக்கி பார்த்துட்டு நீங்கள் வந்ததுனால யானும் என் பதியும் வாழ்ந்தோம் என்று சொல்கிறாங்க அந்த அம்மா. ஒன்றாவதுக்கு அவர் சொல்கிறார், நான் என்னமோ பெரிய பெரிய சாதனைகளை புரிய வந்ததாக நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். நான் ஏன் தெரியுமா இந்த மதுரைக்கு வந்தேன்? இப்படிப்பட்ட பரசமயமாகிய கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லக்கூடிய இந்த சமண சமயம் இவ்வளவு தூரம் தாக்கத்தோடு இருக்கும் பொழுது கூட இங்கு தொண்டு வாழ்கின்றீர்கள். நீங்கள் பெருமானை கும்பிட்டு கொண்டு இந்த உலக இந்த மதுரையில் வாழ்கிறீர்களே, உமைக்கான வந்தனம்னு உண்மை பார்க்க தான் நான் அந்த ஊருக்கே வந்தேன்னு சொல்கிறார் சாமி. பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மையில் உமைக்கான வந்தனம், உண்மை பார்க்கத்தான் நான் வந்தேன், மற்றதெல்லாம் பிற்பாடு தான் என்று இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்ததே மங்கையர்க்கரசி அம்மையார் தரிசனம் பண்ணுவதற்காகத்தான் என்று ஞானசம்பந்த பரமாச்சாரியார் பேசுகிறார். அதனால் நாம் பரசமயம் எதற்காக காட்டப்படுகிறது? ஒன்று பக்குவத்திற்காக, தெய்வத்தை கும்பிடாதவர்கள் பக்குவப்படுவதற்காக. தெய்வத்தை கும்பிடுபவர்களுக்கு தெய்வத்தினுடைய முக்கியத்துவமும் சமயத்தினுடைய முக்கியத்துவமும் ஆச்சாரிய பெருமக்களுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும் என்பதற்காகவும் பரசமயங்கள் இருக்கிறது. என்ன புரியுதுங்களா? அதனால தான் அவையும் சாமி படைத்து கொடுத்துருக்கார். நாம் சாமி ஒழுங்காக கும்பிடலைன்னா என்ன பண்ணுவார்? குழந்தையும் தெய்வமும் எங்கே தான்? கொண்டாடும் இடத்துல தான். அப்பர் சுவாமிகள் ஆரை விடுதலை கோயிலை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. சிவபெருமானுடைய விமானம் தெரிகிறது என்று பார்த்து அரகர சிவசிவ என்று வணங்கி விட்டார்கள். அருகில் வந்து பார்த்தா சமணர் பள்ளியாக இருக்குது, சமணர் பள்ளியாக இருக்குது. என்னப்பா இப்படி சுவாமி கோயில் நினைத்து வணங்கி விட்டோமே இந்த பாவி பசங்களுடைய இடத்த என்ன பார்த்தா இது முன்னாடி சிவன் கோயில் தான், இப்போ தான் அவனுங்க ஆக்குவை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போது இந்த இடத்துல சிவதரிசனம் காணாது என்று நாம் உண்ணோம் என்று அங்கே அமர்ந்து கொண்டார். உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்பர் சுவாமி. இப்போ அது வரைக்கும் தான் கோயிலுங்கிற சிவபெருமானு தெரியுமா தெரியாதா? ஏன் அவருடைய கோயிலை சமணர்கள் ஆக்குவை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் அது வரைக்கும் சிவபெருமானது ஆக்ஷன் எடுத்திருக்காரா? என்னோட கோயிலை வந்து ஆக்குவை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சாமி. ஒன்றும் கொடுக்கல. அப்பர் சாமி வந்து உட்கார்ந்த உடனே அரசனுடைய கனவுல சொல்லுகிறார் இறைவன், இந்த மாதிரி நம்முடைய அடியவன் திருநாவுக்கரசு நம்மை வணங்காமல் உண்ணமாட்டேன் என்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் நீ சென்று அங்கே தீர்த்து விட்டு வா என்று அரசனிடத்து போய் சாமி சொன்ன உடனே அரசன் ஓடி வந்து, அது வரைக்கும் அரசனும் பார்க்கல பாருங்க. ஏன்னா அரசரே அங்கே சிற்றரசாக இருக்கார். பழைய காலம் இல்லையா, சோழர்கள் தலை தூக்காத காலகட்டம் அது. அதனால் அவன் ஓடி வந்து விசாரித்த உடனே சமணர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. சிவலிங்கத்தை பிரட்டி போட்டு 1000 பேர் இருக்கான் உள்ள. 1000 பேரையும் அடித்து வெளில வரட்டு திரும்ப சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி வைக்கிறார். அதுக்கு பிறகு சாமி சிவதரிசனம் பண்ணிவிட்டு தான் அடுத்த கோலத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் தலையெல்லாம் பறிக்கும் சமன் என்ற அற்புதமான பதியத்தை எங்கள் அப்பர் சாமி பாடுகிறார்கள். அதனால் கும்பிடுற இடத்துல தான் சாமி இருப்பார். கும்பிடாத இடத்துல அவர் இருக்கணும்னு அவசியம் அவர் கிடையாது. நாம் கும்பிட்ற இடத்துல தான் அவர் இருப்பார். அதனால்
நாம் கும்பிட்டா தான் அவருடைய அருமை நமக்கு தெரியும். நம்ம கும்பிடாமல் இருந்தோம்னா அவர் வெளியில் போய்விடுவார். அப்போ பரசமயங்கள் அங்கு ஆக்குபை செய்யும், ஆக்கிரமிக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய நெறியை நாம் பின்பற்ற வேண்டும் சரியான முறையில் என்பதற்காகத்தான் பரசமயத்தை வைத்திருக்கிறார். அதனால் முற்றுமையாக அதை அழிக்கவும் முடியாது, அது அழியாது. ஏன்னா சிவபெருமான் உருவாக்கிய நெறி அது. அந்த நெறியையும் மற்ற சமயங்களும் மற்ற உயிர்களுடைய பக்குவத்திற்காக சுவாமி உண்டாக்கி கொடுத்துருக்கார். அதனால் அது முற்றுமையாக அழிக்க மாட்டாங்க. அது என்னாகும்? ஆழ்ந்து போகும். இதுதான் நம்முடைய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முத்தி நிச்சயம் என்கின்ற நூலில் 2வது பாடல் அற்புதமாக பாடுறாங்க. சந்தான நற்குரவர் தக்கோர் பிரசமயம். இதை பாடுறது முத்தி நிச்சயம் பாடல். குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முத்தி நிச்சயம் என்கின்ற நூலை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அந்த முத்தி நிச்சயம் என்கின்ற நூல் ஆன்மானந்தவாதி என்று சொல்லக்கூடிய மறைஞான பண்டாரம் என்கின்ற சிதம்பரத்தில் உள்ள அந்த சரித்திரம் உங்களுக்கு அடிக்கடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? மறைஞான பண்டாரம் என்று குகைமடம் என்று ஒரு மடம் சிதம்பரத்தில் இருந்துச்சு. அந்த குகைமடத்தில் அவர் உயிருக்கு இயல்பாகவே ஆனந்தம் உண்டு. அந்த ஆனந்தத்தை மறைத்திருக்கக்கூடியது பாசம். சிவருமானுடைய அனுகிரகத்தினாலே அந்த பாசம் விலகும். பாசம் விலகிய மாத்திரத்திலே உயிரானது தன்னுட்ட இருக்கக்கூடிய இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்கின்ற கொள்கை உடையது. அதனால் ஆன்மாவிற்கு ஆனந்தம் சொல்றதுனாலே அதுக்கு பேர் என்னது? ஆன்ம ஆனந்தவாதம் என்பதாக பெயர் வைத்து இந்த அவர் ஆகமவாதி தான், அகச்சமயத்தை சேர்ந்தவர் தான். அவர் மும்மலத்தையெல்லாம் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் உயிருக்கு மட்டும் இயல்பிலே ஆனந்தம் உண்டு என்பதை சொல்கிறார். ஆனால் சிவபெருமான் உயிருக்கு பாசத்தையும் நோக்கி ஆனந்தமாகிய தன்னையும் கொடுக்கிறார். என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். இரண்டும் உன்னி பாரா மறைத்ததுவே மலம் என்றான், மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் என்று குருஞான சம்பந்த பரமாச்சாரியா பாடியிருக்கிறாங்க. அதனால் உயிருக்கு ஆனந்தத்தை சிவபெருமான் கொடுக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை மறுத்து, இயல்பாகவே உயிருக்கு ஆனந்தம் உண்டு என்று சொன்ன ஆன்மானந்தவாதியை மறுத்து, ஆன்மானந்தவாதம் முத்தி அல்ல, சைவ சித்தாந்த முத்தியே முத்தி என்று நிச்சயித்து காட்டிய நூல் தான் முத்தி நிச்சயம் என்பது. அந்த நூலுடைய பெயரை அந்த 2வது பாடலில் அறிமுகப்படுத்துகிற நம்முடைய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சந்தாட குரவர் தக்கோர் பிறர் சமயம் நந்தாது தோற்றுவித்த நற்குரவரே முந்தவே எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள் சைவத்தில் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம் என்று எந்த முத்தி நிச்சயித்தார்கள் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம் என்று சொல்கிறார். யாரு? சந்தான குரவர்கள் என்று தொடங்குகிறார். சந்தான குரவர்களுக்கு யார் சார் மூலம்? சமயக்குறவர்கள். அதனால் சந்தான குரவர்களுக்கு நமக்கு முதன்மையாக இருப்பவர் மேகண்ட தேவநாயனார். மேகண்ட தேவநாயனாருடைய சீடராக மிகச்சிறந்த சீடராக விளங்குகிறவர் நமக்கு அருணந்தி பகவானார். அந்த பெருமானார் நமக்கு 2 சாஸ்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அது 20 சித்தியார் என்பதாக இருந்திருக்கிறது. அந்த 20 பதிகங்களை எடுத்து மேற்கோள் காண்பித்து தொடக்கத்திலே பார்த்தோம். அதிலே நமக்கு நின்ற திருத்தாண்டகம், அப்புறம் பொது திருத்தாண்டகத்தில் காண்பாரியார் கண்ணுதலான் காட்டாக்காலே இந்த பாடல் அமைந்த பதிகம், அப்பண்ணி அம்மை நீங்கிற பதிகம், அப்புறம் வாழ்க அந்த பதிகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3மே நமக்கு சமயாச்சாரியர் சந்தான ஆச்சாரியர்களுடைய மூத்தோர்களாக அவர்கள் வழி வந்தவர்கள் இவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக நமக்கு பதிகங்களை சாஸ்திரத்தில் மேற்கோள் காண்பித்ததை நாம் பார்த்துருக்கிறோம். அதனால் இவர்களுடைய பரம்பரையை முன்னாடி யார் இருக்காங்க? முன்னோடிகளாக சமயாச்சாரியர் இருக்கிறாங்க. அதனால சமயாச்சாரர்களை சொல்லாமல் ஏன் சார் சந்தானாச்சாரியர் சொன்னாங்க அப்படின்னா, இவர்களுக்கு முன்னோடி யாரு? சமயாச்சாரியர் என்பதனால சந்தான நற்குரவர். சந்தானம்னா வாரிசுதாரராக வந்தவர்கள் அர்த்தம். திருவடி பேரினால உபதேச பரம்பரையாக வந்தவர்கள். தக்கோர் நற்குரவர் தக்கோர், அவர்கள் தான் தக்கவர்கள் என்றாலும் பொருள் தான். நற்குரவரும் தக்கோர்களும் என்றாலும் பொருள் சரிதான். தக்கவர்கள் அவர்களை போல இன்னும் பரமாச்சாரியர்கள் அர்த்தம். பிறர் சமயம் நந்தாது தோற்றுவித்த நற்குரவரே. இந்த பரமாச்சாரியர்களுக்கு என்ன சார் கருணை? நம்முடைய சைவ பரமாச்சாரியர்களுக்கு சித்தாந்த சந்தான பரம்பரை ஆசிரியர்களுக்கு என்ன கருணைனா, அவர்களுக்கு நம்முடைய சைவ சமயம் பரவ வேண்டும் என்பதும் முதன்மை குறிக்கோள். அதே சமயத்தில் மற்ற சமயத்தாரை போல சைவ சமயத்தை சுத்தமாக அழித்து நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்பது போன்ற கொள்கை இல்லாமல், மற்ற சமயத்தும் சுத்தமாக அழிஞ்சிடக்கூடாது, அவையும் இருக்க வேண்டும், ஆனால் சைவ சமயம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்கின்ற கருணை உடையவர்கள் நம்முடைய சந்தானக்குறவர்கள் என்பதை இந்த முத்தி நட்சத்திரம் 2வது பாடலில் காட்டுகிறார்.
நந்தாது தோற்றுவித்த நற்குற. நந்தாதுன்னா அழிந்து போகாதுன்னு அர்த்தம். பிறர் சமயம், ரொம்ப அற்புதமான வரி மெத்து நிச்சயத்தில். இதுக்கு ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய வெள்ளியம்பல சுவாமிகள் அற்புதமாக இது விளக்கம் சொல்லுவாங்க. பிறர் சமயம் நந்தாது இல்லையா, நந்தாதுன்னா அழிந்து போகாமன்னு அர்த்தம். அப்போ அது இருக்குன்னா மேல் நோக்கி இருக்கா, ஆழ்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். நந்தாது தோற்றுவித்த நற்குறவர், அவங்களாம் என்னவா நல்ல குருமார்கள். ஏன் நாம வளரணுங்கிறத அடுத்தவன் அழியணும்னு நினைக்கல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமயத்தாரில் என்ன சொல்லிடான், கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் வேறு சமயத்தாராக இருந்தாலும் அவனுடைய சமயம் தலை தூக்கி இருக்க வேண்டும் நினைக்கிறான். ஆனால் இந்து சமயம் அழிந்து போய்விட வேண்டும், சைவ சமயம் அழிந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மற்ற சமயமும் இருக்கணும், நம்ம சமயம் மேலோங்கி இருக்கணுங்கிற நல்ல ஒரு நோக்கம் யாருக்காவது இருக்கா? இல்லை. அது நம்முடைய சந்தான குரலுக்கு மட்டும்தான் இருக்குது என்பதை நம்முடைய உருஞான சந்த பரமாச்சாரிய சுவாமிகள் காட்டுகிறார்கள். நந்தாது தோற்றுவித்த நற்குறவர் முன்னாடி எதையெல்லாம் எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள், எதை சித்தாந்த முத்தி என்று சொன்னார்களோ அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம், அதுதான் முத்தி நிச்சயம் என்பதாக அந்த நூலுடைய 2வது பாட்டு சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல ஆழ்க தீயது என்று சொல்கிறார். தீயது என்ன பண்ணணும், ஆழ்ந்து கீழே போய் செயல்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் அது என்ன ஆகக்கூடாது, முற்றிலுமே அழிந்து விடாது. ஏன்னா எதையும் அழிப்பது என்பது நம்ம கையிலையும் இல்லை, அது பரமாச்சாரம் நினைக்கவும் மாட்டார்கள். இவர்களுக்கு தெரியும் அந்தந்த உயிருக்கு உள்ள பக்குவத்துக்கு ஏற்பதான் அந்தந்த நெறிய அருளி செய்யப்பட்டிருக்கிறது, அந்தந்த சொல்லப்பட்ட முத்திகளை அவரோடு அடைவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பழிசேர் முத்தி அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைவில் அது திரும்ப பிறவி கொண்டு வந்து கொடுத்துரும். சித்தாந்த முத்தி தான் பரமுத்தியை கொடுக்கும். அதனால அதான் உயர்வு என்று சொல்லுகின்றோம். அப்போ ஆழ்க தீயது என்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது இல்லையா. அயல் நெறி வீழ்கணும், வீழ்ந்து கீழே போயிடணும் என்ற அர்த்தம். அதான் சேக்கரார் சாமி காட்டுகிறார்கள். அயல் நெறினா சிவபெருமானை கும்பிடாத, சிவபெருமானை தலைவன் என்று ஏற்காத வேறு எந்த நெறி என்னதுதான் அயல் நெறி. சில்லாண்டிற் சொதையும் சிலதேவர் திருநெறி சேராமல் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமேனு பல்லாண்டு. அதனால அயல் நெறி வீழ்க என்றது வேறு எல்லாம் அரண் பெயர் சூழ்க என்றது. எல்லாம் என்னவா என்னமா, பெருமானுடைய பெயரே நிலைக்க வேண்டும். இதுதான் ஞானசம்பந்தரே பாடுறார். நாளும் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயிரல் உரையும் என் ஆதி என்ன. நம்முடைய தர்மயாதனத்தினுடைய லெட்டர் பாடலில் பார்த்தீங்கன்னா மேலே அதுதான் முதல்ல எழுதியிருப்பாங்க. ஓ குருபாதம் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆளவாயிரல் உரையும் என் ஆதியே. தனியானதான் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெட்டர் பாட்டில் இதான் ஃபஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தர்மயாதனத்தின் முகப்பில் என்ன எழுதியிருப்பாங்க, சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குக. பார்த்துருக்கீங்களா மடத்துக்கு போனவங்களாம், நீங்கள் பார்க்கலையா? ஃப்ரண்ட் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே ஆர்ச் கிடையாது, மெயின் என்ட்ரன்ஸு உள்ளே போகும்போது செருப்பை கட்டி விட்டு உள்ளே போகிறோம் இல்லையா, பைக்கில் நிறுத்திட்டு போகிறோமே. அந்த திருநெறிய தெய்வ தமிழ் மாநாடு நடந்ததில் எல்லோரும் பெரிய ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியம் வெளியில் வரக்கூடிய வாசல் இந்த பக்கத்தில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைவ சமயம் சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குகன்னு எழுதியிருக்கோம். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தை எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பொருள் பொதிந்த ஒரு நடைமுறைகளை நம்ம தர்மயாதனம் கை கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அந்த சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குக என்கின்ற வரிகளுக்கு மேலே தேவாரத்தில் எத்தனையோ தேவாரம் இருக்குது, உயர்ந்த தேவாரங்கள்லாம் இருக்குது, எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுவிட்டு என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, மானின் நேர்விழி மாதாராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகேல் என்கின்ற அந்த பதிகத்துடைய முதல் பாடலை தான் மேலே நம்ம மடத்துடைய என்ட்ரன்ஸில் மேலே எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த பதிகத்துடைய அர்த்தம், பாடல் என்ன அர்த்தம்னா, ஞானசம்பந்த பெருமானார் சமணர்களோட வாது செய்ய அரசருடைய அரசவைக்கு செல்லும் பொழுது, அரண்மனைக்கு சென்ற பொழுது அவர் முதல்ல தமணிய பேடத்தில் அமர்ந்திருக்கார், மேலே தவிசில் அமர்ந்திருக்கிறார். ராஜா பார்த்து வணங்கி விட்டு தேவரிற்கு கழுவு பதியாதுன்னு கேட்டார். கழுமலம் நாம்பரவும் ஊரேன்னு 12 பாடல்களை எடுத்து சக்கரமாற்று பாடினார். உடனே அது சமணர்கள் எல்லாம் ராஜா ஏதோ அவன் பக்கம் சார்ந்துட்டான், அந்த சிறுகாழிலேருந்து அந்த மறைச்சூர் ஒரு பக்கம் சார்ந்து விட்டார், அதனால் அவருக்கு நம்ம அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்து சென்று தன்னுடைய மந்திரங்களை சொல்லி உரத்த சப்தம் எழுப்புகிறார்கள். உடனே சமணர்கள்லாம் ரொம்ப கொடும்பாவிகள் மாபாவிகள், இவர்களாலே இந்த ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கையர்க்கர செம்மியார் அவங்க அழுவுறதை பார்த்தோன்னே ஒரு பதியம் பாட ஆரம்பிக்கிறார். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகேல்
மானின் நேர்விழி மாதராயினர், மான் போன்று மருண்டு நோக்கக்கூடிய பெண்ணே அர்த்தம். அப்படி அழைக்கிறார் ராணியை பார்த்து. மானின் நேர்விழி மாதராய் அழைத்தார். பழுதிக்கு மாபெரும் தேவிகேல், பாண்டியராஜாவுக்கு மனைவியே பட்டத்தரசியே அழைக்கிறார். பானல்வாயோரு பாலன், நான் பால் நல்னு பிரிக்கணும் அந்த வார்த்தையை. பானல்னு அதில் இருக்கும். பால் நல்வாய்னா பால் வழியக்கூடிய ஒரு பாலகன்னு நீ என்ன நினைச்சிடாத. இந்த சமண பசங்கள்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்கன்னு ஒன்றும் என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு இன்னும் நினைக்காதேங்கிறார் சாமி. பானல்வாயோரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவெய்திடேல், நீ பரிவெய்தாத, என் மீது பரிவெய்தாதே. நான் ஏதோ சின்ன பிள்ளை போட நினைத்து நீ நான் ஏதோ துன்பம் செஞ்சிருவான் எனக்கு நினைக்காத. ஆனை மாமலை ஆதியாய், ஆனைமலை மதுரையை சுற்றி 8 மலைகள் இருக்கு, சமணர்கள் வாழக்கூடிய மலை. அதில் தலைமை வாய்ந்த மலை ஆனமலைன்னு பேர். அதுதான் ஒத்தக்கடைன்னு இப்போ இருக்குது. மதுரைக்குள்ள நீங்கள் திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரை நோக்கி போகும்பொழுது பெரிய மலை ஒன்று இருக்கும் ஒத்தக்கடையில். அந்த ஒத்தக்கடைக்கு பேர், ஒத்தக்கடையில் இருக்கிற மலைக்கு பேர் ஆனமலைன்னு பேர். நீங்கள் மாட்டுத்தாவணியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க, மாட்டுத்தாவணிலேருந்து திருச்சிராப்பள்ளி ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த யானை, அந்த மலையை பார்த்தீங்கன்னா யானை ஒன்று எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது போல தெரியும். அந்த மாதிரி கொள்கை இது உடையதுனால அது சமணர்கள் எது யானையை தான் சாமி யானை எழுதிய படலத்தின் மூலமாக அந்த மலையை மாற்றி படுக்க வச்சிருக்காரு. அப்படி திருவிளையாடல் புராணம் இருக்கிறது. அந்த மலை முதலாக 8 மலைகளில் வாழக்கூடிய சமணர்கள் ஆனை மாமலை ஆதியாய் பல அல்லல் சேர் இடங்களின் ஈனர்களேன், அந்த ஈனர்களுக்கு நான் எளியனலேன் அப்படின்னார். ஆளவாய் அரண் மிக்கவே, ஆளவாய் பெருமான் என்னுள் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் அவர்களுக்கு அப்படி எளிமையானவன் இருக்கேன், எளியவனான இருப்பேன் என்று சாமி கேட்ட அந்த பாடலை நம்முடைய தர்மியாதீன திருமுகப்புல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் உள்ள சொக்கநாதர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஞானசந்தருக்குள்ளே சொக்கநாதர் இருக்காரு அவர் பாடியிருக்காரு. ஆதினத்துக்குள்ள என்ன இருக்கு? சொக்கநாத சாமி இருக்காரு உள்ள. அந்த பொருள்படும்படியாக அந்த எத்தனை தேவாரம் இருக்கு இல்லையா? நமக்கு எவ்வளவு நுட்பமான விஷயங்களை நம்ம மடத்துல பதிவு பண்ணி வைத்திருக்கிறாரு பாருங்க. நமக்கு அதை அனுபவிக்கணும் போனா நம்ம. அதெல்லாம் குருமட தரிசனம்னே வச்சிருக்காரு திருமல தேவனாயர். திருமடத்தை தரிசனம் பண்ணாலே நமக்கு முக்தியை கொடுத்துரும், அந்த தரிசன பேரே கொடுத்துரும் நமக்கு. அதனால அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த பாட்டை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் உள்ள சொக்கநாதர் இருக்காருன்னு அர்த்தம். உள்ள சொக்கநாதர் இருக்கும்போது நான் யாருக்கும் எளியவன் அல்ல அப்படின்னு உள்ள போகும்போதே எச்சரித்து தான் அனுப்புறாங்க இல்லையா? நம்முடைய ஆணவ மலை சேட்டைகள்லாம் அடக்கி வச்சிருந்தா உள்ள போக வேண்டும் என்பதை திருமணத்தில் முகப்பில் எழுதி போட்டுருக்கிறாங்க. அதனால அப்பேற்பட்ட ஆமா சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குது. அதனால தான் கமலை ஞானப்பிரகாசன் பைன்மடத்தில் கவலி உரைக்கும் பதிவது பாசத்தின் உண்மைகளே. ஒரு வாக்கியத்தில் கூட எப்பேற்பட்ட அர்த்தம் புரிந்ததாக செய்திருக்கிறார்கள் பாருங்க. குமரகுருபர தேவர்கிட்ட குமரகுருபர தேவன் சுவாமி நமக்கு பண்டாரமுனி கோவையில் தன்னுடைய குருநாதரை பார்த்து கேள்வி கேட்குறார். சுவாமி எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும், குருநாதரை பார்த்து எனக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். முக்தி ஒருவேளை எனக்கு இல்லைன்னா, நான் திரும்பி பிறவிக்கு வந்துடுறேன்னா, நான் உன்மேல் செய்த பக்திக்காக நீ எனக்கு இந்திரனா பிறக்க வைப்பேன். ஏன்னா நீ திருமாலா பிறக்க வைக்கிற வல்லமை உனக்கு இருக்குது, நான் பிரம்மாவா பிறக்கக்கூடிய வல்லமை கூட உனக்கு இருக்குது. ஆனால் அந்த பிறவிலாம் எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துடாத. இந்த தருமபுர ஆதீனத்தில் உள்ள திருமடத்தில் அடியார்கள் மாகேஸ்வர பூஜை செய்துவிட்டு சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறாங்களே இலை, அந்த இலையை சாப்பிடக்கூடிய ஒரு சுணங்கனாக என்னை பிறக்க வை, அதுவே எனக்கு போதுமானது என்று குமரகுருபரர் கேட்குறார் பண்டாரமுனி கோவையில். திருமாலா பிறக்க வேணாம், இந்திரலா பிறக்க வேணாம், அந்த திருமணத்தில் அடியார்கள் சாப்பிட்டு தூக்கி போடுற இலையில எச்சில் இலையை சாப்பிடக்கூடிய ஒரு நாயா எனக்கு பிறக்கக்கூடிய பெரும் பேரை எனக்கு கொடுப்பாயாக என்று சொல்லிட்டு தன்னை குருநாதர் இடத்தை விண்ணப்பித்துக் கொள்கிறார் குமரகுருபர தேவர்னு நான் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட திருமணம் அந்த ஆமாம் ஆமாம் மிஷன் சரி. அதனால அப்போ ஆழ்க தீயது எல்லாம் அரண்பெயர் சூழ்க, அதுக்காக வந்தோம் இல்லையா? ஞாலம் என் பெயர் ஞாலம் என் புகழே மிக வேண்டும், தென் ஆளவாயினில் உரையும் என் ஆதியே, பெருமானுடைய பெயரே எங்கும் நிலவ வேண்டும் என்று சுவாமியை விண்ணப்பித்துக் கொள்கிறார். அதுதான் அரண் நாமமே சூழ்க என்றது. தொல்லுயிர் யாவையும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே என்று சொல்லுவார். இதுதான் நம்மளுடைய ஆஸ்தான வாக்கியம் வகுப்புல ஏற்படுத்தி வச்சிருக்கோம். எங்கே எழுதி விட்டிருக்கீங்களா?
எல்லாம் ஒட்டியிருப்பீங்க ஒட்டியிருக்கா? வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே. எதற்காக அரண்நாமம் சூழ வேண்டும்? உலகத்து உயிர்களெல்லாம் வாழ வேண்டும். அந்த வாழ்வை தருவது திருவைந்தெழுத்து. அந்த திருவைந்தெழுத்தை ஓதுவதனால வளர்ச்சி கிடைக்கும். அதனால வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே, எல்லா இடத்திலும் திருவைந்தெழுத்தை ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனால அரண்நாமமை சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று சொல்லுகிறார். அந்த வையகமும் துயர் தீர்கவே என்பதற்கான விளக்கத்தை இன்னொரு பாடலில் சொல்வார். ஒரு வரிக்கு எத்தனை ஒரு பாட்டுக்கு எத்தனை பாட்டு வரும்? 1 2 3 4 பாடல். ஒரு பாடலுக்கு 4 பாடலில் உரை சொல்கிறார் நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள். சொன்ன வையகமும் துயர் தீர்கவே என்னும் நீர்மை இகபரத்தில் துயர் மண்ணி வாழ்வுலகத்தவறு மாற்றிட முன்னரு ஞான சம்பந்தரு மொழிந்தனர். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இகத்திலும் பரத்திலும் துயர் மன்னிவாள் உலகத்தவர் மாற்றிடனர். இகத்திலையும் பரத்திலையும் துயரத்தை மாற்றி உலகத்திலெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக வையகம் துயர் தீர வேண்டும் என்றார். இகதுக்கம் பரதுக்கம். இகதுக்கம் என்பது இந்த உலகத்தில் நாம் அடையக்கூடிய துன்பம். பரதுக்கம் என்பது சொர்க்க நரகாதி துக்கங்கள். இது இரண்டுமே தெரிந்து போய் முக்திக்கு போக வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை. அதனால தான் இரண்டுத்துக்குமே நமக்கு உதவி செய்கிறது எது? இகத்துக்கும் பரத்துக்கும் திருவருள் வேற வேற, ஐந்தெழுத்து வேற. இகத்துக்கும் பரத்துக்கும் சேர்ந்து நமக்கு உதவி செய்கிறது எது? பெருமானுடைய திருவடி அடி வைக்கிறது எது? அடியார் துண்டாவா? இகத்துக்கும் பரத்துக்கும் நம்முடைய திருவடியிலேயே சுவாமியோட திருவடி அடுக்கிறதே நம்ம கொடுப்பது திருவேடம். திருவேட வழிபாடு இல்லையா? அடியார் வழிபாடு எங்க என்ற வரலையே. இப்ப சொல்லுங்க. திருத்தொண்ட நாயனார்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பைரவர் போய் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. திருவேடம்னு வரணும். திருவேடத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அடியார் என்பதுதான் அங்கே முக்கியம். அடியாரை கும்பிடணும். அடியார் வழிபாடு முக்கியம் இல்லையா? திருவேடங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இருந்தாலும் அந்த வார்த்தையை எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட. முக்கியமாக இகத்தும் பரத்தும் இனியாரை காணேங்கிற அந்த வார்த்தையை எதிர்பார்த்தேன் இல்லையா? எங்கள்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க கேட்குறீங்களா? இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் சகத்தில் நீரடிவாரை கண்டு நானும் விடுவேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் திருத்தொண்ட நாயனார். நான் உட்காந்து சாப்பிடணுன்னா உங்கள் வீட்டில் தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டேன். திருவேடம் தரித்து அடியார்கள் யாரும் இருந்தால் போய் அழிச்சுவா அப்படின்னு நினச்சி விட்டார் சாமி பைரவர். உடனே ஒரு ஓடி சென்று வெளில போய் சாமி தேடுறாங்க திருத்தொண்ட நாயனார். அவருக்கு யாரையும் காணும், அடியாரெலாம் யாரும் இல்லை. அப்போ ஓடி வந்து அடியாரை காணும், அடியார் இல்லை அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறார்? இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் சகத்தில் நீர் இடுவாரை கண்டு நானும் விடுவேன். இப்போ நானும் திருநீர் பூசுவதெல்லாம் என்னையும் அடியாருன்னு ஒத்துக்கலாம் அப்படி சாமி சொல்லிட்டார். நீரோ பெரிய சிறுத்தொண்டர் ஆனால் அவர் கேட்குறாரு இங்கே வந்தார். நீதான் பெரிய சிறுத்தொண்டர் இல்லையா? பூதிய அணி சாதனத்தவர் முன்பு போதாமை உடையவன் ஆயினும் அந்த பேரால தான் என்னெல்லாம் அழைக்கிறாங்கன்னு இவர் அறிமுகப்படுத்துகிறார். எல்லாரும் அப்படி தான் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு. நான் ஒன்றும் அப்படி கிடையாது, எல்லாரையும் என்ன அப்படி தான் அழைக்கிறாங்க. அப்பேற்பட்ட அடக்கம் அவர்கிட்ட இல்லையா? அதனால அப்போ இகபரத்தில் துயர்மண்ணி வாழ் உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞான சம்பந்தர் மொழிந்தனர். அதனால வையகமும் துயர் தீர்கவே என்று சுவாமி அன்றைக்கு ஆசீர்வதிச்சுட்டு போனார் பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அது இன்னைய வரைக்கும் நம்ம கிட்ட செயல்பட்டு இருக்கான் அந்த ஆசீர்வாத வாக்கு. ஏன் இன்னைக்கு நம்ம ஏகபரவு துக்கம் இல்லாமல் வாழ்கின்றோம்னா சார் அப்போ ஏகபரவு துக்கம் இல்லாமல் ஒன்று இல்லையேன்னு நினைக்காதீங்க. நம்மளை விட அதிகமாக இருக்க எவ்வளோ பேர் இருக்கான் உலகத்தில். அது எண்ணி பார்த்தா தான் நாம் எவ்வளோ சொகுசாக இருக்கணும்னு தெரியும் நமக்கு இப்போ இல்லையா? உலகத்தை வாழ்க்கையில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம சாமி வச்சுருக்காரு. அப்படி ஒன்றும் இல்லையே. அடுத்தது ஆஸ்பத்திரிக்கு போயே அவனுக்கு கண்டிஷன் நம்மளாம் வச்சுருக்காரு. இப்போ நல்லா வச்சுருக்காரு, ஆரோக்கியமாக ஓரளவுக்கு வயிறு வாழ வச்சுருக்காரு இல்லையா? அது மாதிரிலாம் இல்லாமல் இகபர துக்கத்தை நம்மளை நாடாமல் இந்த வகுப்பு கேட்க வர வச்சுருக்காரு. இதுவே பெரிய கொடை இல்லையா நமக்கு? எத்தனை பேருக்கு இது என்ன ஒன்று சாமி கொடுத்துருக்காரு, நம்மளை இங்கே கேட்க வச்சிருக்காரு. நம்ம மீது அவர் செய்த கருணை தான். அதனால் அது காரணம் என்னவா? 1200 வருஷத்துக்கு முன்னாடி சாமி அன்னைக்கு வையகம் துயர் தீர்க அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்ன வார்த்தை இன்னை வரைக்கும் பழித்து கொண்டிருக்கிறது, நம்பால் பழித்து கொண்டிருக்கிறதுன்னு சேக்கரார் அபிப்பிராயப்படுறாங்க அது இல்லையா? அதனால் வையகமும் துயர் தீர்கவே என்னும் நீர்மை இகபரத்தில் துயர்மண்ணி வாழ் உலகத்தவர் மாற்றிட
முன்னர் ஞான சம்பந்தர் மொழிந்தனர். முன்னர் சொன்னார்னா அர்த்தம், இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறது யார் காரணம்ப்பா? எவ்வளவு நுட்பமான விஷயத்தை பாருங்க சேக்கரார். இது ஏற்கனவே நாங்கள் சிந்தித்து கூட இது சிந்தித்தோமான்னு தெரியல இல்லையா? இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்க காரணம் யாரா? அன்னைக்கு ஞான சம்பந்தர் வையகம் துயர் தீர்கன்னு சொன்னது தானா இல்லையா? அதனால நாம் உயர் தீர்ந்திருக்கிறோம் என்று காட்டுகிறார். இப்போ அடுத்த பாட்டுக்கு போலாமா? ஒரு பாட்டுக்கு முதல் பாட்டு வாழ்க அந்த வானவராணினம் விழுக தன்புணல் வேந்தனும் மூங்குக என்கிற பாட்டுக்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கிறோம். அடுத்த பாட்டு அரிய காட்சியர் என்கின்ற பாட்டு. அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியரே எருகந்து எருவரு கண்டமோ கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினோ பெரியர் அரறிவார் அவர் வெற்றியே என்பது பாட்டு. இந்த 4 வரிகளுக்கும் சுவாமி 4 பாடலை விளக்கம் சொல்கிறார். முதல்ல அரிய காட்சியர் என்பது என்னது? அரிய காட்சியர் என்பது அவ்வாதியை தெரியலா நிலையால் தெரியார் என உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல் அடையாளங்கள் பேசினார் என்று அடையாளங்கள் பேசினார் என்பதை காட்டுகிறார். அடுத்த பாட்டை பாருங்க, ஆயினும் பெரியர்னு வருகிறது. அதனால அந்த ஆயினும் பெரியர் வரைக்கும் இருக்கக்கூடிய வரி அரிய காட்சியர் என்கின்ற வரிக்கு சொந்தமானது. அரிய காட்சியராய் தமது அங்கை சேரியரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர், இந்த 3த்தையும் காண்பிக்கிறார். பெருமானுடைய அடையாளங்கள் சொல்கிறார். சிவபெருமானுக்குன்னு அடையாளம் என்ன? நீலகண்டம் தான் முதன்மையான அடையாளம், வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? ஆனால் காளிக்கு அம்பாளுக்கும் கண்ட நீளமாக இருக்கிறதாக இளங்கோவடிகள் சொல்கிறார். இளங்கோவடிகள் இதில் சிலப்பதிகாரத்தில் வேட்டுவ வரி என்கின்ற ஒரு பகுதி இருக்கு. வேட்டுவ வரியில் அம்பாளை வேடுவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். எப்படி வழிபாடு செய்கிறாங்க? ஒரு பெண்ணு அங்கே ஷாலினின்னு ஒரு பெண் இருக்கா, அந்த ஷாலினி மேலே அம்பாளை இறக்குறாங்க. என்ன ஷாலினியோட சிரிக்கிறீங்க? சரி 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 அம்பாளை வேட்டுவர்கள் எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்பது அற்புதமாக காட்டும் இளங்கோவடிகள். அந்த ஷாலினின்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு, அவளை இப்போ அம்பாளா உருவகப்படுத்துகிறார்கள். அங்கே ஒரு மானு மேலே ஏற்றி உட்கார வச்சு அங்கே மேயக்கூடிய ஒரு புளியை அடித்து அந்த புளியை பல்ல பிடிங்கி அதுக்கு ஆபரணமாக அணிந்து அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணுறாங்க. அம்பாளை போல் மேக்கப் பண்ணுறாங்க. அம்பாளை எப்படி துதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு, அற்புதமான குறிப்பு. எப்படி சொல்லுகிறாருன்னா, நுதல் கிழித்து விழித்த இமயா நாட்டத்து பவளவாய்ச்சி. நுதல் கிழித்து விழித்த இமயா நாட்டம், இது சிவருமானுக்குரியது. நெற்றியை கிழித்து இமைக்காத பவளவாய்ச்சி, சிவந்த வாயுடையவள். தவளவாள் நகைச்சி நஞ்சுண்டு கருத்த கண்டி என்று அம்பாள் எப்படி இருக்காங்க? கண்டம் நஞ்சு உண்டு கருத்த கண்டி. கண்டன் அவருன்னா இவ கண்டி இல்லையா?
கண்டி வெஞ்சனத்து அரவுணான் பூட்டி நெடுமலை வளைத்தோள். நெடுமலை மேருமலைய பாம்பை பூட்டி வில்லாக வளைச்சாலாம். இது யார் செஞ்சது? சாமி செஞ்ச திரிபுர சம்ஹாரம் செய்வதற்கு. அது அம்பாள் மலையை சொல்லுகிறான். வெஞ்சனத்து அரவுணான் பூட்டி நெடுமலை வளைத்தோள் துளையிற்று உரக கச்சுவடை முளைச்சினர். இது என்ன ஒரு சிறப்புன்னா, அம்பாளுக்கு மட்டும் ஸ்தனபாரம் உண்டு, சாமிக்கு அது இல்லை. அதனால் இவன் ஸ்தனபாரத்தில் என்ன கட்டியிருக்கிறா? பாம்பு கச்சையாக கட்டியிருக்கா. அந்த பாம்புக்கு எப்படி இருக்கான்? பல்லு துளையிறுனர், பல்லுக்குள்ள ஓட்டா இருக்கான். அதை சொல்றார். துளை என்ன விஷத்தை பஞ்ச் பண்ண இறக்கணும்ல, அதுக்காக. துளையிற்று அரவுணானுடைய முளைக்கச்சு உடையாள். கரியின் உரிவை போர்த்த அணங்குனர், ஞானத்தோலை போத்திருக்க. அரியின் உரிவை மேகலையாட்டி, சிங்கத்தை உரித்து போத்திருக்கார். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குறிப்பு. சிங்கமும் நீல்புலியும் திருநாகேஸ்வரத்தில் சொல்லுவார். சிலம்பும் கழலும் புலம்பும் சீரடி. ஒரு காலில் சிலம்பு, ஒரு காலில் கழல். சுவாமி கூறி அழிக்கிறேன் நினைச்சிருக்காருன்னு காட்டுறாரு, மாற்றி சொல்றாரு. அப்படி நம்ம இது வரைக்கும் தேவாரத்தில் எப்படி பார்ப்போம்? ஒரு காலில் சாமி தான் கழல் அணிந்து, இன்னொரு காலில் சிலம்பு அணிந்திருக்காருன்னு இருக்கும். இங்கே சிலங்கோடி என்ன சொல்றாரு? அம்பாள் ஒரு காலில் கழல் அணிந்திருக்காருன்னு சொல்லுங்க. சாமி அம்பாள் வேறு வேறு இல்லைங்க என்ற கொள்கையை எப்படி இளங்கோவடிகள் காட்டுறாரு பாருங்க. எவ்வளவு தொடக்கத்துக்கு முன்பாக, காலத்துக்கு முன்பாக காட்டுறார். தேவாரம் எழுவதற்கு முன்பாகவே இளங்கோவடிகள் எவ்வளவு தொலைநோக்காக. அது சமண நூல்னு சொல்றது இல்லைங்க, அது பின்னாடி வந்தவங்க தான் ஏற்படுத்துவாங்க. அவர் எந்த நூல்களையும், அவர் எந்த சமயத்தையும் அவர் தாக்கல. இல்ல, அது ஆய்வுக்குரிய செய்தி தான். முழுமையான சமண இலக்கியம் சொல்லிட முடியாது. முக்கியமா இளங்கோவடிகள் சைவர்னு நிறுவுகிறவங்களா இருக்கிறாங்க. அவருடைய கொள்கையை செல்லும் இளங்கோவடிகள் சைவர் என்ற நிறுவுகிறவங்களா இருக்கிறாங்க. அவர் குணவாயில் கூட்டத்து அரசு திறந்து இருப்பான்னு சொல்லும். குணவாயில நமக்கு வைப்புத்தலம். குணவாயில் குடவாயில் ஆனவெல்லாம் அரணடிய குறுகலாமே அப்பர் சாமி காட்டுறார். அதனால அவுணன் தலைமீசன் என்ற தையல் பலர்தொழும் அமரி குமரி சௌரி கௌரி சமரி சூலி நீலி மாலவார் கிழங்கிளை ஐயை இப்படிலாம் புகழ்கிறார். அதனால நீலகண்டம் தரித்தது அதை சொல்லுகிறார். அப்போ அரிய காட்சியர் என்பது வாதியை தெரியலா நிலையால் தெரியார். சாமியை பார்க்கக்கூடிய தன்மை என்று வேறு ஒரு ஆளால் பார்க்க முடியாது. இதுதான் பெருமானுடைய தன்மை. அரிய காட்சியினால என்ன அர்த்தம்? கிடைக்கிறது ரேர்னு அர்த்தம். இந்த பொருள் கிடைக்குமா கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கன்னா, ஐயோ இது ரொம்ப கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாச்சே, அப்படி என்ன அர்த்தம்? கிடைக்கும் ஆனா இப்ப கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு இருக்கு ஆனா இங்க இப்ப கிடைக்காது இல்லையா? எங்க கிடைக்கும்? அதற்குரிய இடத்துக்கு முடிந்தா கிடைக்கலாம், வேணாம் இல்லையா? இதுதானே உலக வழக்கத்தில் இருக்கு. அதனால அவர் அரிய காட்சியர் என்பது அவர் இல்பொருள் அல்ல, உள்பொருள் தான். ஆனா சரியான நோக்கத்தோடு பார்க்க வேண்டும், சரியான தவத்தோடு பார்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பை கொடுப்பது. கன்றுக்குட்டியின் கொம்பு போல அவர் என்ன பண்ணுவாரு? சூக்ஷ்மமா இருக்கார், பின்னாடி ஒரு காலத்தை விலகி தோன்றுவார். முயல் கொம்பு போல அவர் இல்பொருள் அல்ல, சிவபெருமான். அதனால தான் அவர் அரிய. சிவபெருமானை பார்த்தவங்களை யாராவது பார்த்துருக்கோமா? யாரும் பார்க்கல. அப்பர் சாமியெல்லாம் சொல்ற கேள்விப்படுறாங்க வாழ்ந்தாங்கன்னு. அவங்க வாழ்ந்தது கடையாளமாக அவர்கள் அருளி செய்த தேவாரங்கள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவங்க வாழ்ந்தாங்கன்னு தெரிகிறது. அதில் உள்ள குறிப்புகளை வைத்துக்கொண்டு சாமி இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறோம். இது என்ன பிரமாணம்? உரை பிரமாணம். யாரு பார்க்கல? அப்பர் சாமி நம்ம பார்க்கல. அப்பர் சாமி வாழ்ந்தார் கடையாளமாக உரை இருக்கேன், அவங்க பாடினான்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த உரையில சாமி வந்தாருங்கிறது கடையாளா இருக்குல்ல, அது அப்படி நம்புறது என்னது? ஒரே பிரமாணம் இல்லையா? அதனால பார்த்தவங்களே யாரும் பார்க்கல, இனி பார்க்குறவங்களையும் நான் பார்க்க முடியாது, நாமளும் இது வரைக்கும் பார்க்கல, இனி பார்ப்போமான்னு தெரியாது. யாருமே பார்க்காத ஒரு பொருள் இல்பொருளாக இருக்கலாம் இல்லையா? ஆகாயத்தில் தாமரைப்பூ பூத்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், உடனே எல்லாம் ஒத்துப்பாங்களா? ஏன் ஆகாயத்தில் தாமரை பூத்துல யாருமே பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அப்படி ஒரு இல்லாத ஒரு கதையை நான் இட்டு கட்டுறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? அது போல் கடவுளும் இல்லாத ஒரு பொருள் யாருமே பார்த்ததே இல்லை அப்படிங்கும்போது இல்பொருளாக இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு முடிவு வந்துடக்கூடாது. அவர் இருக்கிறவர் தான், ஆனால் எப்பொழுதும் தோன்ற மாட்டார். எப்படி? தெரியலா நிலையால் தெரியார். தெரியலா நிலையால் தெரியாருன்னு அர்த்தம். பார்க்க முடியாத தன்மை நமக்கு இருந்ததுன்னா நம்மளால பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய கருவிகள் என்னவாகணும்? வெரி குட். பதிகரண திருமுறையில் சைவ சித்தாந்தம் பதிகரணமாக மாற வேண்டும். தெரியலா நிலையால் அப்படின்னா, தெரியலா நிலைன்னா என்னன்னு உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் பதில் நீங்கள் இதுதான் எழுதணும். அது எங்கே இருக்குது, ஏது இருக்குது, இந்த தேவாரத்தில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, இதெல்லாம் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா?
தெரியலா நிலையால் தெரியார் என. அப்ப எப்படி கிடைக்கும்? தெரியலா நிலைன்னா தெரியும் நிலை என்னது? அடுத்த சொல்ல உரிய அன்பு என்றார். உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் என்று சொல்லுவார். ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு தெரியல, ஒருத்தருக்கு தெரியும். சிவபாதருக்கு தெரியல, சாமி தோற்காருன்னு ஞானசம்பந்தர் காட்டுறாரு, அவருக்கு தெரியுது, ஆனால் இவருக்கு தெரியல. இதே ஞானசம்பந்தர் திரும்பவும் காட்டுறாரு, அப்புறம் சாமி பார்க்கிறார். திருவாய்மூர்ல ஞானசம்பந்தர் காட்டி ஒருவர் காணவில்லை, ஞானசம்பந்தரை காட்டி ஒருவர் காணுகின்றார். அப்போ காணுகின்றவர்கிட்ட என்ன இருக்கு? அங்கதான் உரிய அன்பு இருக்குன்னு தெரிகிறது. அப்பர் சுவாமியிடம் இருந்த அந்த உரிய அன்பு சோபாதையர்கிட்ட இல்லை என்பது இது மூலமா நம்ம அனுமானித்து பெறுகின்றோம். அவர்கிட்ட இருந்தா இல்லை நமக்கு தெரியாது. இப்போ சாமியோட சங்கல்பம் தான் அது, ஏன் தெரியவில்லைங்கிறது நமது அனுமானித்துக் கொள்கிறோம். இது இருந்ததுனால அது இல்லை இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா உரிய அன்பினாலே சாமி என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். அம்பாளுக்கு சிவபூஜை செய்யணும்னு ஆசையா இருக்கு. பெருமானே, நீ சொன்ன ஆகம முறையினாலே உம்மை பூசை செய்ய நாடுகின்றது என் மனம்னார். சாமி அம்பாளுக்கு ஆகமத்தெல்லாம் சொன்னார், பதிவசுபாசம்லாம் உபதேசம் பண்ணார். இதெல்லாம் எப்படி கை கொள்வது, எல்லாம் சரி, எல்லாம் புரியுது, ஆனால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? அதுதான் சிவபூஜை பண்ணணும்னு. உடனே சிவபூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அம்பாளுக்கு. பெருமானே, நீ சொன்ன ஆகமப்படி உன்னை பூஜை பண்ண எனக்கு விருப்பமாக இருக்குது. சரி பண்ணு அப்படின்னார் சுவாமி. எங்கே பண்ணலாம்னா, உலகத்திலே உயர்ந்த சேத்திரம் காஞ்சிபுரம், அங்கே போய் சிவபூஜை பண்ணுன்னு அனுப்பிவிட்டார். அங்கே வந்தாங்க அம்பாள். அங்கே நான் மாவின் மூலத்தில் எழுந்தல் இருக்கிறோம், போ மாமரத்து அடியில் நான் இருக்கேன் என்னார் சாமி. உடனே மாமரத்தடிக்கு வந்து பார்த்தா ஒரே மாமர காடாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சாமியே காணும், சாமியே இல்லை. இவங்க தேடுறாங்கன்னு பார்த்தா லிங்கம் ஒன்று இருக்கு, அவ்வளோ தெரில. அப்போ தான் உணர்றாங்க, ஓ இவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது, நாம் எங்கே இவரை வரவழைக்கிறோமோ அங்கே இவர் வருவார்னு உட்காந்து அப்படியே பிருத்திவி லிங்கமாக பண்ணாங்க அம்பா. மண்ணை கூட்டி பிடிச்சாங்க, அங்கே சாமி வந்தார் இல்லையா? அதனால் உரிய அன்பினால் பார்க்கணுமே தவிர்த்து நாம் தேடிக்கொண்டே இருந்தால் கிடைக்கவே மாட்டார் அவர் இல்லையா? அதனால் தேடி கண்டு கொண்டேன்னு என்னுள்ளேன்னார். இங்கே தான் இருக்கார் அவர், வெளில எங்கேயும் இல்லை. அதை இங்கே உள்ளே இருக்கிறவர் வெளில எங்கேயோ தேடிக்கொண்டு இருந்தால் அவர் வெளியிலையும் தான் இருக்கார். இப்போ வெளில இல்லையானா வெளியே தான் இருக்கார். ஆனால் அதை விட எளிதாக உள்ளுக்குள்ளே இருப்பது எளிதாக கண்டுகொள்ளலாம் அகப்பூஜையில். அதனால் உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல் அடையாளங்கள் பேசினார். அந்த சொல்லுங்க ஐயா. சனிய பூஜை, சனி சண்டேஸ்வரோட பண்ணுறாங்க. அம்பாள் ஞான பூஜை தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான். இது மித்திர பூஜையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஞான பூஜையாக தான் இருக்கும். சாமி மட்டும்தான். நிறைய சண்டேஸ்வர பூஜையும் இருக்குது, அதெல்லாம் குறிப்பில் இருக்குது. ஏன்னா சிவபூஜை பாதி முடியறதுக்குள்ளே அவர் வந்துடுறாரு சாமி வரம் கொடுக்க. அப்புறம் என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டார். பூஜையே இன்னும் முடியல, அதுக்குள்ளே ஏன் வந்தேன்னு கேட்குறாங்க. பூசையில் நிறைவாகல சாமி, அதுக்குள்ளே ஏன் வந்தீங்க, அப்படி வந்துட்டீங்களே, இல்லை என்ன பண்ண தெரியல, அம்பாள் பதறாங்க. ஆனால் ஆகமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம், குறைபாடு செய்யக்கூடாது. ஆகமம் முறையாக அதை தொடங்கணும்னா சரியாக செய்யணும். சூரியாதி சண்டாந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சூரியனில் தொடங்கி சண்டரில் நிறைவு பண்ண வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்போ பாதியில் வந்துட்டாக்க பூஜை நிறைவு, அதுக்குள்ளே வரத்து வாங்கிட்டா ஆகமப்படி குறையாயிடும் இல்லையா? அதனால் பதறாங்க அம்பாள். சாமியே வந்தாச்சு, ஆனாலும் ஆகமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள். சரி பரவாயில்ல விடு, நீ பூசை என்று நம்பால் முடிவதில்லை உமையே, நீ இப்போ முடிச்சிட்டா மட்டும் நீ எப்போதும் என்ன பூசிக்கலன்னு அர்த்தம் ஆகிடுமா? நீ எப்போதும் நித்தியமும் பூசித்து கொண்டே தான் இருக்கிறாய், பரவாயில்ல வரங்கேள்னாரு. உடனே இந்த பூஜை நிறைவாயிட்டு தான் வர கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க அம்மா, இந்த பூசை நிறைவாயிட்டு தான் எனக்கு வர வேணும் அப்படி இல்லை வர கேட்குறாங்க. அப்போ கூட அந்த ஆகமத்துக்கு அம்பாலே எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வர கேட்டாங்க நமக்காக. இந்த காஞ்சிபுரத்தில் திருவடி பிழைக்காத தவிர்த்து வேறு எந்த தப்பு பண்ணாலும் அதெல்லாம் நீங்கள் அறமாகவே கணக்கில் எழுதிக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட வர கேட்டாங்க அவங்க. காஞ்சிபுரத்தில் போய் சிவநிந்தனை, அடியார் நிந்தனை, திருவேட நிந்தனை தவிர்த்து வேறு என்ன தப்பு செஞ்சாலும் அதை என்னவா தான் கணக்கு ஏறுமா? அது நீங்கள் அறம் செய்ததா சிவபூஜை செய்ததாவே கணக்கில் ஏற்றிக்கணும். இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள க்ஷேத்திரத்தில் உள்ள அடியார்களுக்கெல்லாம் அப்படி ஒரு மகத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அம்பாள் நமக்காக வர வாங்கிக்கிட்டா. அப்புறம் சாமிகிட்ட 2 படி நெல் வாங்கிக்கிட்டா, 2 நாழி நெல் வாங்கிக்கிட்டாங்க. அதை போய் வேளாளர்கிட்ட கொடுத்து வேளாளர்கள் 32 அறங்களையும் செய்கிறார்கள் என்று இந்த காஞ்சிபுரத்தில் நம்ம சாமி அம்பாள் நிகழ்த்தினதாக நம்ம பார்க்கிறோம். இது பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் பார்க்குறோம், காஞ்சி புராணத்திலேயே இந்த செய்திகள்லாம் பார்க்குறோம். சரி அது இருக்கட்டும்.
உரிய அன்பில் வெளிப்படுவார்னா எந்த இடத்துல நினைக்கிறோமோ அந்த இடத்துல சாமி வருவார், அந்த இடத்துல நினைச்ச இடத்துல வருவார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட அம்பலத்து நிறுத்தன் அப்பர் சாமி பாடுறாங்க. அதான் உரிய அன்பில் காண்பவருக்கு உண்மையாம் பெரிய நல் அடையாளங்கள் பேசினார். அடையாளம்னா சாமியோடைய அடையாள கோலம்னு பார்த்தா அதுதான் பேசணும். கருத்த கண்டத்துக்கு தான் அங்கே சிலப்பதிகாரத்தில் போயிட்டு அரிய காட்சேராய் தமது அங்கை சேரி எரியர் ஆனார். கையில் நெருப்பை வைத்திருக்கிறார். அது சங்காரகர்த்தா என்பதற்குரிய அடையாளம். அவர் தான் உலகத்தை அழிக்கிறார். அழிச்சுட்டா திரும்ப அவர் தான் உற்பத்தி பண்ணணும். யார் ஒடுக்குகிறாரோ, யார் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரோ அவர் தான் என்ன பண்ணுவார், டப்பாவை பிரித்து திரும்பி வெளில வைக்கணும் இல்லையா? அதனால தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி அன்மனார் புலவர் என்று சொல்கிறார். சங்காரகர்த்தா என்பதற்குரிய அடையாளம். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் கண்டம் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர்னர். ஏறுகந்து ஏறுனா ரிஷபத்தில் ஏறி வருகிறது. அது பெருமானுக்குரிய அடையாளம். ரிஷபம் என்பது பெருமானுக்கே உரிய வாகனம். ரிஷபம் என்பது தர்மம். ஒரு அறத்து மீது தான் வருவார். அறம் இருக்கிற இடத்துல தான் சாமி வருவார். தர்மம் இல்லாமல் இருந்தால் சாமி வரமாட்டார். சிவபூஜை செய்கிறவராக இருந்தாலும், சிவபக்தி செய்கிறவராக இருந்தாலும், பொய் சொல்லி கொண்டு, ஏமாற்றி கொண்டு, திருடிக்கொண்டு, அடுத்தவரை நிந்தனை பண்ணி கொண்டு, பிறப்பவருக்கு ஈயாமல் இருந்து கொண்டு இருந்தால் சாமி அவருக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார் என்பது அறவடையில் வராருங்கிறது அடையாளம் காட்டுகிறது. இதை நமக்கு ராமனையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ராமனும் சிவபூசகர், ராவணனும் சிவபூசகர், ரெண்டு பேரும் சிவபூஜை செய்கிறாங்க. சிவபூஜைன்னா ரெண்டு பேரும் காமிய பக்தி தான். ஒன்றும் அப்படியே அடியாரெல்லாம் ஒன்றும் ரெண்டு பேரும் இல்லை. ராமரும் காமிய பக்தி தான் பண்ணுகிறார், ராவணனும் காமிய பக்தி தான் பண்ணுகிறார். ரெண்டு பேருமே ஏதோ தேவைகளுக்காக சிவபூஜை பண்ணுகிறார்கள். ரெண்டு பேருக்கும் என்ன, ராமன் அழியணும்னு ராவணனுக்கு விருப்பம், ராவணன் அழியணும்னு ராமருக்கு விருப்பம். ரெண்டு பேரும் யார்கிட்ட போயாச்சுப்பா, சாமிகிட்ட போயாச்சு. இப்போ முடிவு யாருக்கு கொடுத்தாகணும், அவருக்கு கொடுத்தாகணும். இப்போ யார் ஜெயிச்சா நமக்கு தெரியும், ராமர் ஜெயிச்சிருக்கார். அப்போ சாமி எங்கே இருக்கார், ராமர் பக்கத்தில் இருந்திருக்கார். ஏன் இருந்தார் அப்படிங்கிறத அப்பர் சாமி சொல்றார். வெம்பினார் அறக்கரெல்லாம் மிக அழக்கு ஆயிற்றென்று நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அப்படின்னார். நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் அல்லூராரே என்று சொல்கிறார். யார்கிட்ட நன்மை அதிகமாக இருக்குன்னு பார்த்தாரா சாமி. ராவணங்கிட்ட நன்மை அதிகமாக இருக்கா, ராமர்கிட்ட அதிகமாக நன்மை இருக்கான்னு பார்த்தாரா. நன்மைன்னா ஆரம், யார்கிட்ட தர்மம் இருக்கோ அவன் ஜெயிக்கிட்டோன்னு ராமருக்குள்ள இருந்து கொண்டு ராவணனை அம்பினாலே கொன்றார் சிவபெருமான் என்று அடியேன்னு சொல்லலை, திருநாவுக்கரசு தேவநாயனார் சொல்றாங்க. அவனிவன் ஒரு தேவாரத்தில் நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் நல்லூராரே என்று சொல்லுவார். அதனால அந்த ரிஷபத்தில் வருகிறார் என்பது ஒரு அறவிடையில் அறத்துக்கு அதிபதி என்பதை காட்டுகிறது. கண்டமும் கரியர், அது பின்னாடி அதை பற்றி தனிப்பாட்டே பாடுகிறார். தேவர்களை எல்லாரும் காத்தது அது அடையாளம். திருநீலகண்டம் யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் இருக்கும் அந்த அடையாளம். அதனால மேயை இயல்பே அன்றி மின்முதல் அடுத்த பட்ட அதானே இந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடையாளங்கள் பேசினார், அதான் அந்த பாட்டு நிறைவாயிட்டு. அடுத்தது ஆயினும் பெரியார், அதில் வருது இல்லையா, ஆயினும் பெரியார்னு சொன்ன ஆயினும் அது என்னது, உண்மை தொக்கது. அது முன்னாடி இறந்தது தழுவிய, அது இறந்து போன செய்தி சொல்லப்பட்டது. என்னது, அடையாளங்கள் சொன்னாங்க. அந்த அடையாளங்களை தழுவி வந்திருக்கு. கையில் நெருப்பு வச்சிருக்கார். கையில் நெருப்பு யார் வச்சுட்டு நிற்பா, பணியாளன் வைத்திருப்பான், சுடுகாட்டில் வேலை செய்கிறவன் வச்சிருப்பான். இவங்கெல்லாம் கையில் நெருப்பு வைத்து கொண்டு இருப்பது என்பது ஒரு நல்ல உயர்ந்த காரியம் இல்லை, பணியாளனுக்கு உரியது, கீழ்மையான ஒரு குணம். மாட்டு மேலே யார் ஏறிவா, மாடு மேய்க்கிறவன் ஏறி வருவான் இல்லையா. உடம்பெல்லாம் ஒரு நிறமாக இருக்குது, ஒரு இடத்துல திடீர்னு எனக்கு இப்போ என் கழுத்து நிலமாக இருந்தால் என்ன கேட்பீங்க, என்ன சார் கழுத்து நிலமாக இருக்குன்னு கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? அப்போ இதெல்லாம் வித்தியாசமான கோலங்கள், இதெல்லாம் சிறுமைத்தன்மையோடு இருக்குதே, அதனால் அவரும் சிறுமைத்தன்மையுடையவர் நினைத்து கொள்ளாதே. ஆயினும் பெரியர் அப்படிங்கிறது பாட்டு இல்லையா. ஆயினும் பெரியர்னு ஏன் சொன்னார், அவர் என்பது மேய இவ்வியல்பே அன்றி விண்முதல் பாய பூதங்கள் பல்லுயிர் அண்டங்கள் ஏயும் யாவும் இவர் வடிவு என்றதாம். இவர் தடஸ்த கோலத்தில் இப்படி ஸ்ரீகண்டர் உத்தரராக இருக்கார், அவருக்கு தான் இந்த கோலங்கள் எல்லாம். ஆனால் இவருடைய சொரூப கோலத்தில் எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டு இருப்பதே இவர் தான். இவருக்கு மேலானவர் யாருமே உலகத்தில் இல்லவே இல்லை. என்னென்ன இருக்குது அதுக்குள்ள, விண்முதல் பாயபூதங்கள் இல்லையா, விண்முதலான எல்லா பூதங்களும், பாயனா பரந்தன்னு அர்த்தம், பறந்து நிற்கக்கூடிய அனைத்து பூதங்களும் பல் உயிர்களும் அண்டங்களும்
ஏயும் யாவும் இவ்வர் வடிவு, எல்லாமே என்னது இருக்கான், பெருமானுடைய வடிவுக்குள்ளேயே இருக்கிறது என்பது இந்த பாடலை கருத்து. அடுத்தது அதே பாட்டில் என்ன வருகிறது, ஆரறிவார் அவர் பற்றியே, அந்த பாட்டிலே இருக்கு, அதை சொல்கிறார். பின்னோ ஆரறிவார் அவர் பற்றியே என்பது யார் உணர்வானும் சென்று எட்ட ஒணாமன் பெருந்தன்மையார் என வாழ்த்தினார் அன்பு சூழ் சண்பை ஆண்டகையார். இந்த பாட்டில் என்ன பதிகத்தில் என்ன ஒரு சிறப்புனா, சேக்கரார் சாமி ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அந்த பாடலை ஞானசம்பந்தர் இவ்வாறாக பாடினார்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பேர் சொல்லுவார் ஞானசம்பந்தர். கீழே பாருங்க, ஞானசம்பந்தர்னு சொன்ன வையகம் துயர்வு தீர்க்கவே என்னும் நீரும் இகபரத்தில் துயர் மன்னி வாழ் உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞானசம்பந்தர் மொழிந்தனர் அப்படின்னு அந்த அரிய வாழ்காந்தனர் பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். இப்போ ரெண்டாவது பாட்டு அரிய காட்சியர் பாட்டுக்கு விளக்கம் சொல்லி முடிக்கும் பொழுது யார் சொன்னான்னு சொல்றாரு, அன்பு சூழ் சண்பை ஆண்டகையார் அவர்னர். சண்பைங்கிற சீர்காழி, சீர்காழியை சேர்ந்த ஆண்டகையாராகிய ஞானசம்பந்தர் அன்பு சூழ் சண்பையினர். ஆரறிவார் அவர் பெற்றிமைனா தன்மைன்னு அர்த்தம். பெருமானுடைய பெற்றிமையை யார் அறிய முடியும்? இவ்வளோ எளிமையார்ந்த எளிவந்த பெருமானாக இருந்தாலும் அவருடைய பெருமையை அளந்து முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அதனால் காரைக்கால் அம்மையாரே அதை சொல்கிறார்கள், என்றும்தான் நம்பிரான் உருவம் என்பார்கட்கு என்னுரைக்கேன் என்ன அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன், உன்னுடைய தன்மையை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை சாமி என்று சொல்கிறார்கள். அப்பர் சாமி ஏவன சிலையினாரை பூவன சிலையினாரை புலியுரி அதலனாரை ஏவன சிலையினாரை யாவரே எழுதவல்லார் என்று கேட்கிறார் அப்பர் சாமி. பெருமானுடைய தன்மை யார் சொல்லி முடிக்க முடியும்? கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாறும் தீவன சாம்பர் பூசி திருவுரு இருந்தவாறும் பூவன கிழவனாரை புலியூரி அதலனாரை ஏவன சிலையினாரை யாவரே எழுதவல்லார். அவரை யார் எழுதி காட்ட முடியும்? சாமியோட தன்மை இதுதான் என்று எழுதுனா படம் வரைகிறதா? படம் எல்லாரும் வரைகிறாங்களே. அவருடைய தன்மை இன்னதுதான் முடித்து காட்ட முடியாது, யாரால முடியும்? சொல்லி முடிக்க முடியாது. அரியவன்னா எம்மானேன்னு பாடுகிறார் சுந்தரமூர் சாமி. இந்த அப்பர் சாமிக்கு ஒரு மாதிரி காரண, ஞானசம்பந்தருக்கு ஒரு மாதிரி காரண, சுந்தரருக்கு ஒரு மாதிரி காரண, மணிவாச பெருமானுக்கு ஒரு மாதிரி காரண, 63 ஒரு மாதிரி காரண, 72 பேருக்கு ஒரு மாதிரி காரண, உலகத்தில் உள்ள அத்தனை உயிருக்கும் அத்தனை மாதிரி காரண, அத்தனை மாதிரியான வெளிப்பாடு சாமி. அதனால அத்தனையும் பேசி முடிக்க முடியுமா? பேசி முடிக்க முடியாது என்பதைத்தான் இந்த இடத்துல ஆரறிவார் அவர் பற்றிய என்பது யார் உணர்வானும் சென்று எட்டவனா மண்பெருந்தன்மையார், யாராலும் சொல்லி முடிக்க முடியாத பெரிய தன்மையுடையவர் என வாழ்த்தினார் அன்பு சூழ் தன்மை ஆண்டகையார் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ 2 பாடலுக்கான விளக்கம் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே. அதுக்குள்ள நேரம் ஆகிட்டுது. இப்போ அடுத்து 3வது பாட்டு வெத சாம்பல் பார்க்கணும், அது அடுத்த அமர்வில் பார்க்கணும். அடுத்து சைவஸ்தாந்த அமர்வு, இந்த திருமுறைகளை சைவஸ்தாந்த் என்கின்ற அந்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்வோம். அடுத்தது 5:30 மணிக்கு 20:20 5:30 to 6 தொடங்குற மாதிரி இருக்கும். பார்த்து போகிறவங்க போகலாம், இருக்கிறவங்க இருக்கலாம்.